வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனைக்கு உண்மை உன்னை உயர்த்தும் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஒரு நாட்டின் மன்னன் தனக்கு பிறகு இந்த நாட்டை மிகச்சிறந்த ஒருவர் வழிநடத்த வேண்டும் என்று ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிறார். அவருக்கு வாரிசுகள் கிடையாது. பிறகு அமைச்சரிடம் சொல்லி 100 இளைஞர்கள், அவர்கள் கல்வியில், போர்த்துறையில், பொருளாதாரத்துறையில், அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த 100 பேரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அமைச்சரும் 100 பேரை தேர்வு செய்து மன்னரிடம் ஒப்படைக்கிறார். மன்னர் அவர்களிடம் சொல்கிறார், இப்போது நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் 3 விதைகளை கொடுக்கின்றேன். அந்த விதைகளை யார் வளர்த்து நல்ல செடியாக மரமாக ஆக்குகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த அரியாசனம் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை அழைக்கிறார். அப்போது அதில் ஒரு இளைஞன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், என்னம்மா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தண்ணியை ஊற்றினேன், எரு போட்டேன், இந்த செடி வளரவே மாட்டேனுதேன்னு. பரவாயில்லையா, மன்னரிடம் நீ நடந்ததை சொல். நீ முயற்சி செய்தாய், உடைத்தாய், எல்லா திட்டங்களையும் முறையாக செய்தாய், ஆனால் வளரவில்லை என்றால் என்ன செய்வது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவனும் தயக்கத்தோடு போகிறான். 100 பேரில் ஒருத்தரையாக கூப்பிட்டு மன்னர் எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த செடியை வளராத அவனை சொல்கிறார், நீதான் அரியாசனத்திற்கு ஏற்றவர் என்று. மற்ற இளைஞர்களுக்கு என்ன, நம்ம செடியெல்லாம் நல்லா வளர்ந்து மரமாக இருக்கிறது, இவர் அவரிடம் ஒப்படைக்கிறாரே என்று. அப்போதுதான் மன்னர் சொல்கிறார், நான் உங்களிடம் கொடுத்த 3 விதைகள் அவித்த விதைகள், அது எப்படி வளரும்? ஆக நீங்கள் எல்லோரும் பொய் சொல்லிவிட்டீர்கள். கல்வி, கேள்வி, திறமை மட்டும் இருந்தால் போதாது, நன்னடத்தை மிக முக்கியம். ஆக அதற்குரிய திறமை, உண்மை, நேர்மை இந்த இளைஞரிடம் இருக்கிறது. ஆக இவரே அரியாசனத்தை அமருவதற்கு தகுதியானவர் என்று சொல்கிறார். ஆக உண்மை எப்போதும் நம்மை உயர்த்தும். உண்மை வழி நடப்போம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சூப்பர்மைண்ட் டைனமிக் மு கணேசன்.